இடம் வளம்ல ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்டிருப்போம் அப்படின்லாம் சொல்லலாம். எல்லாருமே வந்து இன்னொரு தரப்பால வந்து பயனடைஞ்சிருப்போம். இன்னைக்கு அது வந்து ஒரு பேசு பொருளா வந்திருக்கு. விவாதமா வந்திருக்கு. மக்களுக்கு அதுவும் கடைநிலை மக்களுக்கு கார் இல்லாம, சொந்தமா பைக் இல்லாம, இல்ல ஏதோ ஒரு நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு என்கிட்ட இப்போதைக்கு காரும், பைக்கும் இல்ல அப்படின்னா வந்து, மக்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ட்ரெயின், பஸ்ஸ தாண்டி இருக்கக்கூடியது ஆட்டோ அப்படிங்கிற விஷயம். ஸோ பெருநகரங்கள்ல மட்டும் இல்லாம, அதற்கும் குறைவான டயர் 2 சிட்டீஸ்ன்னு சொல்லப்படுற கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி எல்லா இடங்கள்லயுமே ஆட்டோவோட பங்களிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு. ஆனா சென்னை வாசிகள் மட்டும் ஆட்டோ அப்படின்ற இடத்துல மூஞ்செல்லாம் வந்து மாறிடும். அத வந்து நானே சொன்னா நல்லா இருக்காது. சென்னைக்கு வந்த பரத், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க பரத். இப்போ இன்னைக்கு ஆட்டோ, பைக் டாக்ஸி பத்தி பேச போறோம். ஆனா ஆட்டோவோட தரப்பு அப்படின்னு நம்ம பேசுறதுக்கு ஏதாவது இருக்கா ஜென்ரலா? இல்ல ம். ஆட்டோவோட தரப்புக்கு இருக்கான்னு அப்படி பொதுவா கேட்ட முடியாது. ஏன்னா, ம். சூப்பர் ஸ்டார்லேருந்து இப்ப ம். இதுலேருந்து கோமாளி படம் எல்லாமே ஆட்டோக்கு அ. ஒரு ஃபேவரான ஒரு விஷயத்த பண்றாங்க. அதுல ஆட்டோ மட்டும் தான் நல்லது பண்ணுவாங்க. ஆமா. அதுல மட்டும் இல்ல ஆட்டோ ஓட்டுநர்கள்ட்ட நான் பார்த்த பாசிட்டிவ் பாயிண்ட்ட மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். அப்புறம் ரொம்ப நெகட்டிவ் கம்மி தான். வந்துடலாம். டக்குன்னு ஆமா. முடிஞ்சிரும். ஆமா. ஏங்க பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா, இந்த சென்னைக்குள்ளன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதுவா இருந்தாலும் அவங்க பண்ணிடுவாங்க. ம். எனக்கு ரூட் தெரியலண்ணே, கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப ரேபிடோ ஆட்டோலாம் இருக்கு. அவைங்களுக்கு நம்ம சில நேரம் ரூட் சொல்லணும். மேப்ஸ்க்கு முன்னாடி அவங்க ஆமா, தான் மேப்பு. ஆமா. ஸோ இந்த மாரி சேஃப்டி பர்ப்பஸ் இருக்கு. ம். நைட்டு பெண்கள் லேட்டா வந்துட்டு போறாங்க அப்படின்னா, அதுல ம். சேஃப்டி இருக்கு. பத்திரமா கொண்டு வந்து இறக்குற நபர்கள்லாம் இருக்காங்க. வேற ஒரு பொண்ணு தனியா நின்னா, அவங்களாம் வாண்டடா போயிட்டு என்னம்மா நிக்கிற? என்னம்மாச்சு? சரி வாம்மா போவோம் அப்படின்னு சொல்ற நபர்கள்லாம் இருக்காங்க. ஸோ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நான் கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்குறேன். ம். ம். வேற ம். எதுவும் சொல்றதுக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். இல்ல பட் இப்போ இவங்க வந்து போராட்டம் பண்றாங்கங்க. ஆமா. அதுல பொதுமக்கள் ஒருத்தர் கூட சப்போர்ட் பண்ணலங்க. சோசியல் மீடியால உங்களுக்கு தான் கீழ தெரிஞ்சிருமே. கரெக்ட், கரெக்ட், கரெக்ட். அது வந்து அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்களா? இல்ல பார்க்காம கண்மூடித்தனமா இருக்காங்களான்னு இல்ல எனக்கு புரியவே இல்ல. சோசியல் மீடியால சப்போர்ட்டே பண்ணாத நபர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, நம்மள மாரி பேச்சுலர்ஸ் தான். ம். ஏன்னா, நம்ம தான் தினந்தோறும் ரேபிடோ யூஸ் பண்றோம். இப்ப நான் இங்க ஆஃபீஸ் வந்துட்டு போறது ரேபிடோ தான். டி ம். நகர்லேருந்து அசோக் நகர் ரேபிடோ வந்துட்டு போறேன். எனக்கு ஒரு ரூ. 35லேருந்து ஒரு ரூ. 50 வரைக்கும் ஆகுது. ம். அந்தந்த ம். டிராஃபிக்க பொறுத்து எனக்கு ரேபிடோ தான்றது நம்ம பைக் டாக்ஸிய பைக் சொல்றோம். டாக்ஸி ஆமா. அ. அதான் ஓலா அ. எல்லாமே சேர்த்து சொல்றேன். ம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. பட் ஆட்டோ இதே நான் கேட்டேன் அப்படின்னா, எனக்கு ரூ. 250 கேட்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 3 எங்கருந்து? இப்போ கேகே நகர்லேருந்து எங்க? அசோக் இது வெஸ்ட் மாம்பலம் இருக்கு இல்லையா? லேக் வியூ ரோடு. அங்கேருந்து இங்க அசோக் நகர் இந்த இதுகிட்ட வரதுக்கு, புத்தூர்கட்டு வரதுக்கு எனக்கு ரூ. 300 கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருக்கு. நம்ம மந்த்லி ரெவென்யூவே ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும்போது அண்ணன்களேருந்து வாங்கிட்டு போறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. கல் எடுத்து ப்ரோ. நீங்க நல்லா கல் எடுத்து மாடியில போய் நல்லா ஒரு தூரமா எறிஞ்சிருங்க. அந்த கல்லு போய் எங்க விழுதோ, அதுக்கு ஒரு ஆட்டோ புக் பண்ணி என்ன போணும்னா, அதுக்கே ஒரு ரூ. 100 தான் கேட்பாங்க. ஏங்க ம். நம்ம டி நகர் ஸ்டேஷன் இருக்குல்லங்க. ம். ஸ்டேஷன்லேருந்து என் வீடு ஒரு 1 கிலோமீட்டர் வர கூட முழுசா வராதுங்க. கிட்டே ம். பக்கத்துலயே. அதுக்கே ரூ. 100 கேட்குறாங்க. ஆனா அதனாலே என்ன பண்ணுவேன், இப்ப நம்மலாம் பிரச்சனை இல்ல. வீட்லேருந்து பேரண்ட்ஸ் வராங்க, இல்ல வயசானவங்க யாரோ வராங்க, வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவங்கள கூட்டு வரதுக்கு நம்ம கண்டிப்பா ஆட்டோ புக் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதான் சான்ஸ். புட்றா ரூ. 100 போடுறா, ரூ. 200 போடுறா அப்படின்றது கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு ஒரே விஷயம். லேடீஸு நம்பி ஒரு விஷயத்த யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே, அது சக்சஸ் அத திருப்பி யாராலயும் உடைக்கவே முடியாது அப்படின்னு தெரிஞ்சிரும். பொதுவா பெண்கள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா யார் கூடயா இருந்தா தான் பைக்ல ஏறுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா, இப்ப பெண்கள் வந்து அதிகமா ரேபிடோ வந்து பயன்படுத்துறாங்க. அப்படி அதுலயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சங்கடமா இருந்துச்சுன்னா, ரேபிடோ பிங்க்ன்னு நெனைக்கிறேன். ஆமா. அதாவது பெண்களே ஓட்டிட்டு வர அது கூட இருக்கு. ஸோ, அவங்களே கம்ஃபர்டபுளா ஏறி போக ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா, அப்போ உங்ககிட்ட தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. நீங்க வந்து விலையும் கம்மி பண்ண மாட்டீங்க. மீட்டரும் போட மாட்டீங்க. மும்பை நான் போனேங்க. ம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, டாக்ஸி தான் எடுக்குறாங்க. ஆட்டோ கூட டாக்ஸி. ஏன்னா மீட்டர் போடுவோம். அந்த மீட்டர்ல எவ்வளோ வருதோ அக்யூரேட்டா அத நீங்க குடுத்துட்டு கம்முன்னு போயிட்டே இருக்கலாம். நம்ம இதுல பல பேர் ஆட்டோல மீட்டர் ஓடாது. நான் என்ன கேட்கிறேன், அத எதுக்கு வச்சிருக்கீங்க? அத எடுத்துட்டு சும்மா வந்து ஒரு டிஷ்யூவாவது வைங்க. அதாவது நாங்க அத தொடச்சுப்போம். இல்ல ஒரு வாட்டர் பாட்டில் வைங்க. குடிச்சுப்போம். பயனே பெறாத அந்த மீட்டர் எதுக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் கேட்கிறேன். இப்போ ரேபிடோல வந்தேன். வரும்போது அந்த ஓட்டுநர்கிட்ட கேட்குறேன். ஆ. இந்த மாரி நம்ம சேனல் ஒண்ணு இருக்கு. ஒரு இன்டர்வியூ தரீங்களா? உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வலி வேதனைலாம் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவர் என்ன சொன்னாரு, எங்களுக்கு வலி வேதனை இருக்கு பிரதர். ம். பட் நாங்க பதிவு பண்ணோம்னா புரிஞ்சுக்கிறதுக்கு இங்க யார் இருப்பா? ஆட்டோ ஓட்டுநர்கள் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க குடிச்சிட்டு போனாலும் போலீஸ்காரன் பிடிக்க மாட்றான். அவங்க எக்ஸ்ட்ரா போட்டாலும் போலீஸ்காரன் பிடிக்க மாட்றான். பட் எங்களுக்கு அப்படி இல்ல. நாங்க டெலிவரிக்கு வண்டி எடுத்தா கூட போலீஸ்காரன் புடிச்சிடுறாங்க. அப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி அவருடைய கஷ்டத்த புலம்புறாரு. ம். நான் ஃபுல் டைமா ஓட்டுறீங்களான்னு கேட்டதுக்கு, ஃபுல் டைம் நான் வரலண்ணா. பார்ட் டைமா தான் வந்தேன். என் குடும்ப சூழ்நிலை என்னை இது ஃபுல் டைம் தள்ளிருச்சு. பட் இதுல லாபம் இருக்கான்னு கேட்டா லாபம் இல்ல. நான் காரைக்குடியிலேருந்து இங்க வரேன். ஒரு பிசினஸ் பண்றதுக்காக வந்தவன். பட் பிசினஸ் அடி வாங்கியிருந்த ஒரே காரணத்தினால நான் இப்போ இதை ஓட்டிட்டு இருக்கேன். 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன் பிரதர் அப்படின்றாரு. சரி இதை தாண்டி வேற ஃபீல்டுக்கு போக வேண்டியதானாங்க. லாபமும் இல்ல. அப்போ மாறி போக வேண்டியதான்னு சொன்னதுக்கு,
முடியல பிரதர் அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசினாரு. சங்கடமா இருந்தது. இல்ல இறக்கி விட்டுட்டு 35 ரூபா, அவர் எக்ஸ்ட்ரா ஒரு 5 ரூபா போடுறீங்களா அப்படின்னு 5 ரூபா கேட்டு, சரி ஓகே 40 ரூபா ஓகே நம்ம கொடுக்குறோம். இதே ஆட்டோவா அந்த என்ன தெரியுமா பண்ணுவாங்க, தம்பி இவ்வளவு தூரம் நீ சொன்ன இடத்தோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துட்டோம் அப்படின்னு எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க. ஐயா திட்டுவாங்க. இறக்கி விட்டுட்டு இது கூட கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கு ஆட்டோல வர அப்படிலாம் கேட்ட சம்பவம். நம்ம சென்னையிலே பிறந்தவங்க திருப்பி அவங்க எப்படி திட்டுறாங்களோ அதே மாதிரி திட்டிட்டு வந்துடும். என்னன்னா நீங்கள் வந்து இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சொன்னீங்க, எங்களுக்கு வந்து ஒரு சரியான மீட்டரை வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லி சும்மா பேச்சுக்குன்னா கவர்மெண்ட் கிட்ட கேட்பாங்க, கவர்மெண்ட் எதுவும் கண்டுக்காது. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, ஓலா ஊபர்லாம் வந்தோன்னே எங்களோட வாழ்வாதாரமே பாதிக்குது வழக்கம் போல இது மாதிரி புலம்பி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அதற்கப்புறம் இவங்களே ஓலா ஊபரால் பயனடைஞ்சாங்க. ஸோ திருப்பியும் ஆட்டோ இவ்வளோ நாள் சாகாமல் இருக்குன்னா ஒரு மெயின் ரீசன் வந்து இந்த ஆப்ஸ் தான். ஏன்னா ஆட்டோ பார்த்தாலே பயந்து ஓடுறவங்க தான் இருப்பாங்க. அதுக்கு பஸ்ஸில் நின்ட்டே போயிடுறேன் அப்படிங்கிற காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் ஒரு அளவுக்காவது ரேட்டு கம்மியாக இருக்கும், நம்ம இந்த ஆப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓலா ஊபரை மூலியமாக ஆட்டோக்காரங்களும் பயன்படுத்துகிறாங்க, மக்களும் பயன்படுத்துகிறோம். ஸோ அப்போ அந்த சேஞ்சை மட்டும் ஏற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு சைடு வந்து ஸ்டாண்ட் ஆட்டோவும் ஓட்டுவீங்க, ஓலா ஊபரும் ஓட்டுவீங்க. இல்லை இப்போ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து கம்யூனிசம் சம்மந்தப்பட்ட நபர்கள்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிக்கும் போது போராட்டத்தில் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் வீட்டுக்கு போனால் தாராளமாக 1500 2000 ஒரு நாளைக்கு எடுத்துகிட்டு போவோம். பட் இப்போ ஒரு 500 எடுத்துகிட்டு போகிறதே மிகப்பெரிய சிரமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ டாக்ஸியில் போகிறது, அதாவது பைக் டாக்ஸியில் போகிற நபர்கள் யாருன்னு பார்த்தா சிங்கிள் பர்சன். ஒரு ஃபேமிலியோட போறானா கண்டிப்பா ஆட்டோ புக் பண்ணி தான் போறான். அப்படியே ரேபிடோவா இருந்தாலும் ரேபிடோ ஆட்டோ தான் புக் தேவையை பொறுத்து. ஆமா இருக்கு. இப்போ நான் ஒருத்தன் போறதுக்கு உங்ககிட்ட நான் எதுக்கு 200 ரூபா கொடுத்து போகணும் 300 ரூபா கொடுத்து போகணுங்கிற கேள்வி வருது. அதுக்கான பதில் கேட்டோம்னா பதிலே இல்லை அதுக்கு. சரி இப்போ இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்நிய ஆப்புகள் வந்து இந்த கார்பரேட் அப்படின்னு, ஏன் இதே ஆட்டோக்காரங்க உங்களோட இயக்கத்தில் சங்கத்தில் இருக்கவங்க தான் போயிட்டு அந்த ஓலா ஊபரும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நீ ஏன் வந்து ஓலா ஊபருக்கு போய் ஹெல்ப் பண்ணுற, அதெல்லாம் விட்டுடு, நம்மளோட பொருளாதாரம் கம்யூனிசம்னு சொல்லிட்டு அப்போ தான் அட்வைஸ் பண்ணுவாங்களா? இப்போ மட்டும் எதுக்கு வந்துடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. இப்போ இதில் வந்து கம்யூனிசம் உள்ள வரதுக்கான காரணம் என்னன்னா, முதலாளித்துவம் உள்ள வந்துருச்சு. ஸோ அதை வந்து வீழ்த்துறதுக்காக நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லி தொழிலாளர் பக்கம் நிற்கிறாங்க. அது தவறு கிடையாது, சரிதான். இப்போ ரேபிடோன்ற ஒரு பிரைவேட் மூலமா இவங்க இயங்குறது தான் உங்களுக்கு பிரச்சனைனா, அப்போ ஒண்ணு நியாய விலைன்னு சொல்லி உங்க ஆட்டோக்காரங்களுக்கு ஒரு நியாய விலையை நீங்க தீர்மானிங்க. இல்லைன்னா கவர்மெண்ட் ஓபன் பண்ணலாம்ல. இது மாதிரி கவர்மெண்ட் கிட்ட நாங்க சரணடைகிறோம்னு சொல்லி கவர்மெண்ட் போயிடுங்க. பெஸ்ட் அதானே. இப்போ கவர்மெண்ட் எதையோ எடுத்து நடத்துது, இது லாபம் இல்லாம நடத்த போகுது. ஒரு போஸ்ட் நீங்க அமேசான் இந்த மாதிரி பிளிப்கார்ட் இவங்க மாதிரி டெலிவரியை விட நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் எந்த அளவுக்கு லாபகரம், எந்த அளவுக்கு கடைக்கோடி மக்கள் வரையும் போகுது நமக்கு தெரியும். அப்போ இதை எடுத்து கவர்மெண்ட் எடுத்து நடத்தலாம்ல. ஆக்சுவலா எனக்கு செம்ம ஐடியா, ஒரு கட்டுமரம் டாக்ஸி அப்படின்னு ஒன்று வச்சிடலாம். ஏன்னா நம்ம கீழே விழாம அதை சுமந்துட்டு போகிற இடத்துல சொல்லிட்டு ஒருத்தங்க ஏறுறான் கட்டுமரம் டாக்ஸியில் ஏறி நேராக டாஸ்மாக் போகிறான், குடிக்கிறான், ஃபுல்லாக கவர்மெண்ட்டுக்கு லாபத்தை தரான், திருப்பியும் அந்த காசு வேற எங்கேயும் போகாமல் திருப்பியும் கட்டுமரம் டாக்ஸி புக் பண்ணுறான், அப்படியே திருப்பி வீட்டுக்கு போய் விடுது. ஸோ எல்லா செலவுமே பார்த்தீங்கன்னா அரசாங்கம் பக்கம் தான் திருப்பி போயிட்டு இருக்கு. ஒரு லாபகரமான தொழிலாக வந்து இருக்கும் கட்டுமரம். ஜோக்ஸ் அப்பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சும்மா ஒரு நையாண்டிக்காக அப்படி சொன்னாலும் இன்னைக்கு இல்லை பிரதர், என்னால் எது ஏற்றுக்க முடியலன்னா ஐயோ எங்கள் வாழ்வாதாரம் பாதிக்குது அவன் பண்ணுற ஒரு பரிதாபம் வரணும்ல. பார்த்தா அப்படி வரல. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து பைக்கில் அவர் கூட வந்து போயின்னு இருக்குது, அவர் வந்து பிரேக் போட்டார்னா போய் இடிக்கும்ல, அவ்வளோதான். ஏன் ஆட்டோக்காரங்க இது வரைக்கும் யாருமே வந்து கொலை வழக்கில் மாட்டினது இல்லையா, இல்லை கொள்ளை அடிச்சது இல்லையா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி சம்பவம் பார்த்தேன். நம்ம ட்விட்டர் பேஜில் இதை நான் கோட் பண்ணியிருப்பேன். ஒரு வயசானவங்க ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த அம்மாவை அடித்து செயினை பறிச்சு அந்த அம்மா கீழே தள்ளிட்டு வண்டி எடுத்துட்டு போயிட்டு மாதிரி எவ்வளோ கேசஸ். அதே மாதிரி நகையை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கொடுத்ததும் பார்த்துருக்கோம். நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. பரவாயில்ல. இத்தனைக்கும் அந்த பையன் அவன் இந்த திருட்டு போனார்ல, அவர் பிடிச்சி கொடுத்தது அவரோட பையன். அவன் பைக் டாக்ஸி ஓட்டுறான். இதுதான் இங்கே ஒரு இதுக்கு பிரதர். அதே மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொந்த ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, இது மாதிரி வந்து வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நானே வந்து ஒரு பைக் டாக்ஸி ஓட்டுநராக இருந்திருக்கேன். சரியா, வண்டி இல்லை, அதனால் அது தொழிலுக்கு போகல. ஸோ இருந்தால் போயிருப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம லைஃப்பில் வந்து வந்திருக்கோம். ஒரு நிலை இல்லாதது தான் வந்து மீடியா இல்லையா. ஸோ நம்ம ஃப்ரெண்டு நான் இது மாதிரி நிறைய பேர் வந்து பைக் டாக்ஸி ஓட்டியிருப்பாங்க பரத். அது என்னென்னா ஒரு விஷயம், நான் அதை ஆன் பண்ணால் பைக் டாக்ஸி ஓட்டுனராக மாறிடும், ஆஃப் பண்ணால் இல்லை என்னோட வேலையை வந்து பார்த்து போயிடுவேன். நிறைய நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சில்லற ஹெல்ப் பண்ணியிருக்கு. நிறைய பசங்களுக்கு இப்போ வேலை வந்து கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப் விழுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ளதாகவும் இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ, ஸ்விக்கி, அப்புறம் ஊபர், ஓலா, ஜெப்டோ, பிளிங்கிட் எல்லாமே ஏதோ ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. இப்போ கம்யூனிசம் என்ன சொல்றாங்க, இங்கே தொழிலாளர் பக்கம் நிற்கிறீங்கன்னா இவனும் தொழிலாளர் தான், அப்போ இவன் பக்கம் நீங்கள் நிற்கணும். நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் பக்கம் மட்டும் நிற்கிறீங்கன்னா அது ஒருதலை பட்சம்.
அது நியாயம் இல்லை. ஏன்னா இவங்களும் ஊழியர்கள் தான், இவங்களும் வேலை பண்றாங்க, இவங்களும் சம்பாதிக்கிறாங்க, இதுலயும் பெரிய லாபம் இல்லை. அப்போ நீங்க கார்பரேட் எதிர்க்கணும்னா ராபிடோ, ஓலா இது மாதிரியான நிறுவனங்களை எதிர்த்து இவங்களுக்கு அதிகப்படியான சம்பளம் வர மாதிரி நீங்க வந்து போராடணும், அதுதான் நியாயம். பட் நீங்க ஆட்டோ ஓட்டுநர்கள் பக்கம் மட்டும் தான் நிற்பேன் அப்படின்றது அநியாயம். நான் இல்ல இப்போ என்னன்னா இன்னொரு ஒரு கேவலமான விஷயமும் இவங்க பண்ணாங்க. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரவுடிசம் நெறைய இடத்துல நடந்துச்சு. பைக் டாக்ஸி ஓட்டிட்டு அவனே பாவம் ஏதோ போட்டிருப்பான். என்னவோ வந்து ராபிடோவோட பாதி ஷேர் ஹோல்டர் மாரி அவன போயிட்டு புடிச்சு அடிக்கிறது, அவன் பைக்க சிறைப்பிடிக்கிறது, மிரட்டுறது, அசிங்கமா திட்டுறது, இது மாரி எவ்வளோ வீடியோஸ் என்னால எடுத்து காட்ட முடியும். உங்களோட அப்ரோச் ஆஃப் திங்ஸே வந்து சரியில்ல. நீங்க ரோட்ல டிராஃபிக் போலீஸ் வந்து நெறைய நம்ம விவேக் ஜோக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, யார் அதிகமா டிராஃபிக் ரூல்ஸ மீறுறது அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் அதிகமா வந்து பொதுமக்கள திட்டுறதா இருக்கட்டும், இல்ல வந்து அவங்ககிட்ட அதிகமான பார்கெயின் பண்றது. இந்த பிரசவத்துக்கு இலவசம்னு சொன்னாலும் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயா வந்து போயிருக்காங்க. நான் ஃப்ரீயா போகணும்னு சொல்லல பிரதர். அவங்கவங்க தொழில் தான். அவன் இன்னைக்கு வந்து பெட்ரோல் போட்டு அந்த பெட்ரோல் காசா திருப்பி எடுத்தா தான் அந்த நாள வந்து அவனோட திருப்தியா போய் உட்கார முடியும். ஆனா நீங்க உங்களுக்கு வாங்கி வச்சிருக்க பேரே கோயம்பேடுலேருந்து, சென்ட்ரல்லேருந்து ஏன் தாம்பரம் வரைக்கும் ஆட்டோ டிரைவர்னால எல்லாருமே பயந்து ஓடுறத வாங்கி வச்சிருக்காங்க. இந்த ஷேர் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு ஆட்டோ மட்டும் வரல அப்படின்னா, இந்த நார்மல் ஆட்டோ வந்து எப்பயோ வந்து காணாம போயிடும். இல்ல கரெக்ட். ரெண்டாவது ஆட்டோ ஓட்டுநர்களுக்குள்ளேயே பிரச்சனை இருக்கும். ஆமா. இந்த ஏரியா ஆட்டோக்காரன் அந்த ஏரியாவுக்கு வரக்கூடாது. நீ ஏன் வந்தேன்னு சொல்லி பேசு. நீ இங்க வந்து ஏத்துற. ஆனா ரேபிடோ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. நான் இங்கேருந்து டி நகர் போறேன்னா நான் அங்கேருந்து கூட பிக்கப் பண்ணிட்டு நான் அடுத்து இங்கே வந்துடுவேன். நான் வேளச்சேரி போவேன், வேளச்சேரியில் பிக்கப் பண்ணி இங்கே வந்துடுவேன். ரெண்டாவது இது வந்து நமக்கு டைம் சேவிங் ஒன்று இருக்கு. மஸ்ட் டிராஃபிக்ல போது போயிடும். அது பாட்னு டைம் சேவிங் இருக்கு. ஒருவேளை ரேபிடோ ஓட்டுறவனோ ஓலா ஓட்டுறவனோ யாரும் குடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மேல நம்ம வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதுக்கான லீகல் வந்து அந்த ஆப் வந்து எடுக்குது. ஏன்னா அவனோட ப்ரூஃப் எல்லாம் காட்டிட்டு தான் இதுவே பண்ண முடியும். அதே நம்ம ஆட்டோக்காரர் குடிச்சிருக்க நம்ம கேட்டோம்னா அப்படிதான் அவரை முடிஞ்சா ஏறலடி போ இப்படின்ட்டு மிரட்டக்கூடிய துணியில இருக்கும். இப்போ போலீஸ்காரங்க பிடிக்கிறாங்கன்னா ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு யூனிஃபார்ம் போட்டு போடணும், சில இதெல்லாம் விஷயங்கள்லாம் இருக்கு. பட் அவங்கள பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறது இல்லை, அவங்க பாதிக்கப்படுறது இல்லை. ஆனால் ரேபிடோ ஓட்டுறவன் அவன் கை காசை கட்டி தான் ஃபைனும் கட்டுறான். அதுக்கு ஒன்றும் அவங்க முதலாளி ரேபிடோவோ ஓலாவோ வந்து ஃபைன் கட்டல. ஸோ எல்லாமே இவன் கை காசுல தான் போட்டு பண்றான். பெட்ரோல் சார்ஜ் இருக்குல்ல, இவன் கை காசுல தான் பெட்ரோல் போடுறான். வர சம்பளம் அவனுக்கு எவ்வளவு வருதோ அதை மட்டும் எடுத்துக்கிறான். அதுலயும் பெரிய பெரிய பங்கெல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது இல்லை. இதுல ரொம்ப ஒரு கம்மியான ஒரு சொச்சம் தான். ஏன்னா ஓலா இந்த மாதிரியான கார்பரேட் இருக்காங்கல்ல, இவங்க வந்து கமிஷன் அடிக்கிறது, நம்ம கிட்டயும் கமிஷன் எடுக்கிறான், அவன் கமிஷன் எடுக்கிறான். அப்ப பாதிக்கப்படுறது யாரு? நம்மளும் இவனும் தான். அப்போ இங்க இருக்கிற கம்யூனிசம் யார் பக்கம் நிக்கணும்? நம்ம கூடவும் இந்த பைக் ஓட்டுநர்கள் கூட தான் நிக்கணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பண்றது சும்மா பேருக்கு ஒரு பிரச்சனையை தூண்டி விட்டு அரசியல் பண்றதுங்கிறதெல்லாம் நியாயம் வேஸ்ட்டுங்க. அது இப்போ எனக்கு இன்னொன்று தோணுச்சு என்னன்னா, இப்போ இந்த இன்னைக்கு மெட்ரோ வந்து போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த கட்டம் சென்னையில் எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் பைக் டாக்ஸியோட தேவை வந்து எவ்வளோ அவசியமாக இருக்குன்னு டெய்லி காலைல வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். டெய்லி தன்னோட காரில் தன்னோட பைக்கில் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு, இல்லை மெட்ரோ ட்ரெயின்லேயே ஒரு ரூட் எனக்கு கிடச்சிச்சுப்பா அப்படின்றவங்களுக்கு நம்ம எந்த பிரச்சனையை பற்றி பேசிட்டு இருக்கோன்றது வந்து புரியாது. ஆட்டோக்கார 2 சுத்திட்டு ஏமா எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன், 100 ரூபா எக்ஸ்ட்ரா போடு. இல்லை இன்னொன்று சொல்லுவாங்க, அது வந்து கடைநிலை மக்களுக்கு எதிராக நீங்கள் பேசுங்க. எப்பா எல்லா மதத்தில் சேர்ந்தவனும் ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லா வயசு வித்தியாசமும் ஆட்டோ ஓட்டுறாங்க, எல்லா ஜாதியை சேர்ந்தும் ஓட்டுறான். அந்த சீன்லாம் இல்லை. அதே தான் பைக் டாக்ஸிக்கும். சரிங்களா? அப்படி இருக்கிறப்போ வந்து ஒன்றும் இல்லை, பைக் டாக்ஸி தேவைன்றவங்க பைக் டாக்ஸி யூஸ் பண்ண போகிறான். ஆட்டோட தேவை இருக்க போகுது. எதுவுமே வந்து அழிய போகிறதில்ல. ஆனால் ஒரே ஒரு விஷயம், நீங்கள் மீட்டர் போட்டு ஆட்டோ ஓட்டுவேன், அதாவது ஓலா ஊபர் ஓட்டாத ஆட்டோ டிரைவர்ஸ் மீட்டர் போட்டு தான் ஆட்டோ ஓட்டுவேன் அப்படின்ற ஒரு சத்தியம் எடுத்து நீங்கள் உறுதிமொழி எடுத்து ரூல்ஸும் அரசாங்கம் போட்டு அதை நடைமுறைப்படுத்துங்க. அதுக்கப்புறம் பொதுமக்களோட ஆதரவு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்க போகுது. ஏன்னா பொதுமக்கள் வந்து எனக்கு பைக் டாக்ஸி நான் லவ் பண்ணுறேன், ஆட்டோ இருக்கிறேன்லாம் சொல்ல, அவனோட தேவைக்கு என்ன தேவையோ அதுக்காக தான் ஆதரவு வந்து கொடுக்க போகிறான். ஸோ இதுதான் என்னுடைய முடிவு, இதுதான் என்னோட பார்வைன்னு. இப்போ ரேபிடோவில் ஓலா ஓட்டுறவங்கள நான் ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறேன். என்னன்னா ஒரு குடும்பத்தை 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேருமே நீங்கள் ரேபிடோ ஓட்டிக்கலாம். அதை நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பார்க்குறேன். அது குறைச்சிக்கலாம். ஒரு லிமிட் வச்சா, ரேபிடோக்கு ஒரு லிமிட் வச்சாலும் அது கொஞ்சம் சேஃப் தான், நல்லது. ஃபைன். ஸோ கடைசியில் வந்து நம்ம என்ன தான் சொன்னாலும் இவங்க பாவம் அவங்க நல்லவங்க அப்படின்னு சொன்னாலும் ஆஸ் அ கன்சியூமர், நீங்களும் நானும் கூட கன்சியூமர், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி தான் வந்து போவோம். ஸோ ஆட்டோ டிரைவர்ஸ் இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து பைக் டாக்ஸி பக்கம் நான் ஆதரவு கொடுக்குறேன். நானும் தான். ரைட்டு. நன்றி பரத். நன்றி.